நண்பர்களுக்கு வணக்கம். நாம இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு. இந்த மணிமுத்தாறுல இந்த அந்த டேம்னு சொல்லக்கூடிய ஒரு அணைக்கட்டின் மேல இருந்து நம்ம பேசிக்கிறோம். இது அணைக்கட்டினுடைய இதுதான் சுவர், பிரதான கரையில இருந்து மேல இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சுத்தி இருக்கக்கூடிய மலைகள். நம்ம இதுக்கு முன்னாடி பல தடவை பேசியிருப்போம். மாஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் பேசிட்டே இருப்போம். பல 100 ஆண்டு கால கொடுமை கண்ணீரினுடைய வரலாறு. அந்த மாஞ்சோலை எஸ்டேட் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் நடுவுல இருக்கிறது. அந்த மலைத்தொடர்ல இருந்து பார்த்தாக்க ஒரு 3 வகையான டேம் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான டேமே திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க மணிமுத்தாறு டேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சேர்வையாறு டேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க காரையாறு டேம். இப்படி ஒரு 3 டேம் இருக்கு. இந்த 3 டேமோட தண்ணியும் ஒண்ணு சேர்ந்துதான் நம்மளுக்கு தாமிரபரணியா ஒரு மிகப்பெரிய நதியாக உருவெடுத்து அது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தெல்லாம் வளப்படுத்திட்டு நேரடியா போய் கடலை கலக்குது. இப்ப நாம இந்த டேம்ல வந்து நாம ஏன் இதை வந்து காணொலியா பதிவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன் இதே நேரத்துல இந்த காணொலியிலேயே பின்பகுதியில காட்டுவாங்க. இந்த டேம்ல ஒரு காலத்துல மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருந்திருக்கு. இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா 1956ல அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 1956ல கட்டப்பட்டது. காமராஜர் அவருடைய தலைமையில இன்னொரு எம்பி ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் இருந்த இதே பகுதியினுடைய எம்பி, இந்த 2 பேரும் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அணைக்கான ஒரு திட்டமிடலை செஞ்சு ஒரு அடிக்கல் நாட்டி செஞ்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 90கள் வரைக்குமே இந்த பகுதியில ஒரு பெரிய சுற்றுலா தலமா இருந்திருக்கு. அது எப்படின்னா முழுக்க பெரிய பார்க் மாதிரி நிறைய விளையாட்டு பூங்காக்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா திருநெல்வேலி மாவட்டத்துல குறிப்பா வந்து அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கல்லிடைக்குறிச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த சுற்றுலா தலங்களை தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நாம என்ன சொல்ல வரோம், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்த இந்த மணிமுத்தாறு டேம் இன்னைக்கு பராமரிப்பு இல்லாம கிடக்கு. இப்ப நம்ம பேசிக்கிற இந்த நேரத்தில் இந்த ரோட பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி இந்த டேமுக்கு வரக்கூடிய இந்த தடுப்பு அணைக்கு வரக்கூடிய இந்த அணைக்கட்டுக்கு வரக்கூடிய சாலைகளும் ரொம்ப சேதமடைஞ்சு சிதலடைஞ்சா இருக்கு. இது முழுக்க முழுக்க பராமரிப்பற்ற நிலையில தான் இருக்கு. இந்த டேம்ல இருந்து தண்ணி வருது, தண்ணியை தேக்கி வைக்கிறாங்க, தண்ணியை திறந்து விடுறாங்க, பாசனம், இவ்வளவுதானே தவிர இந்த அணைக்கட்டினால் உபரியா என்னென்ன வருமானத்தை ஏற்படுத்த முடியும், எப்படியெல்லாம் சுற்றுலா பெருக்க முடியும், இந்த சுற்றுலா மூலமாகவும் வனத்துறை மூலமாகவும் மக்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இதன் மூலமா வருமானங்கள் எவ்வளவு எடுக்கலாம், வருமானங்கள் எவ்வளவு ஈட்டலாம், இந்த பகுதியினுடைய மக்களுக்கு எந்த வகையில இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவே இல்லை. அப்ப நாம அந்த காணொலி வாயிலா நாம அந்த அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கையும் சரி, இந்த பொதுமக்களுக்கு நாம கொடுக்குற வாக்குறுதியும் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து நாம இந்த சட்டமன்ற தொகுதியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று வரும்போது நாம என்ன செய்வோம்னா, மீண்டும் ஐயா காமராஜர் காலத்துல இந்த பூங்கா எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவிற்கு இந்த பூங்காமை புறணமைக்கப்பட்டு முழுவதுமாக மக்கள் பயன்பாடு கொண்டு வருவோம். இதை வந்து ஒரு மிகப்பெரிய வருமானமாகவும் வியாபாரத்துக்கான ஒரு இடமா, சுற்றுலா வியாபாரம், அதே நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கு, அதே நேரத்தில் மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம், இதை பூராமே இந்த பகுதியில் ஏற்படுத்துவோம். அதோட சேர்த்து இந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அணைக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொடைக்கானல், ஊட்டி இந்த பக்கங்களை உதகமண்டலம் இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு முழுமையாக அந்த பகுதிகளில் இந்த டேம் இருக்குன்னா, ஒரு அணைக்கட்டு இருக்குன்னா அந்த அணைக்கட்டை சுத்தி ஒரு சுற்றுலா தலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த அணைக்கட்டிலையும் மாத்தலாம். அதாவது பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாம, மதுபானங்களை பயன்படுத்தி அந்த பாட்டில உடைக்காம, இந்த மாதிரி எல்லாம் செய்யாம இந்த பகுதி முழுக்க ஒரு சின்ன சின்ன ரெசார்ட்ஸ் கட்டலாம், சின்ன சின்ன தங்கும் விடுதிகள் கட்டலாம். அதை யாரு வனத்துறையை கட்டி வனத்துறையோட பராமரிப்பிலேயே நம்ம வச்சிருந்தோம்னாக்க இது முழுவதுமாக பயன்படும். இன்னொன்னு, இந்த டேம்ல மீன் பிடியே நடக்காம இருக்கு. அப்ப இதுல வந்து மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்தி இதுல மீன்பிடியை வந்து ஊக்கப்படுத்தும் போது இந்த பகுதியில ஒரு இயற்கையான முறையில உற்பத்தி செய்யப்பட்ட மீன் வந்து மக்களும் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த பகுதிக்கு ஒரு வருமானமும் ஈட்டப்படும். அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் நல்லா இருக்கும். அதோட சேர்த்து இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில ஒரு போட்டு என்ன சொல்றது, ஒரு படகு குழாம் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி இந்த டேம்லயே வந்து படகு சவாரி எல்லாம் நடந்திருக்கு. யார் மூலமா? வனத்துறை மூலமா. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே படகுதான் கொண்டாந்துருக்காங்க. இந்த விஜய் ரசிகர்கள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சந்தானம் ஒரு படத்துல பண்ற மாதிரி ஒரே நோட்டு, ஒரே சேலை, ஒரே வேட்டி, அதவே திரும்ப திரும்ப தான தர்மம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரே ஒரு போட்டை கொண்டாந்து ஒரே ஒரு போட்டை மட்டுமே விட்டு அதன் மூலமா ஒரு விளம்பரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு இந்த விளம்பர மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு ஒரே ஒரு போட்டை மட்டும் விட்டு திரும்ப அந்த போட்டை 2 நாள்ல கவுத்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. நாங்க என்ன சொல்ல வர்றோம், இந்த பகுதியில இவ்வளவு சுற்றுலா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து பார்க்கவே இவ்வளவு அழகா கண்கொள்ளா காட்சியா இருக்கு. திடீர்னு யானைகள் ஒரு பக்கம் வந்து இறங்கி தண்ணி குடிக்குது, வனவிலங்குகள் வருது. இதுகளை பூராமே பார்க்கும்போது இந்த போட்ல போய் இந்த அணைக்கட்டை ஒரு சுத்தி வரும்போது நிறைய வனவிலங்குகளை பார்க்க முடியாது. இயற்கையாக அதனுடைய வாழ்விடங்களை எப்படி வருது, தண்ணி குடிக்குது, போகுது, இதுகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு சுத்தி பார்க்க முடியும். அந்த சுற்றுலாவை மேம்படுத்த முடியும். அதே நேரத்தில் இங்க ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன ரெசார்ட்ஸ்னு வச்சுங்களேன், ஒரு பாதுகாப்பான ரெசார்ட்ஸ். ஏன்னா வனவிலங்குகள் இருக்கு, பாதுகாப்பா இருக்கணும். அதே நேரம் இதுக்குள்ள வந்து முழுக்க வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா இருக்கணும், பாட்டில் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரெசார்ட்ஸை கட்டணும். அதன் மூலமா வருமானங்கள் வரும். அப்ப மீன்பிடி தொழில், சுற்றுலா, அதோட சேர்த்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அணையை எந்த அளவுக்குலாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் பயன்படுத்தும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாஞ்சோலையில இருக்கக்கூடிய மக்களை
முழுவதுமாக தமிழ்நாடு அரசு வெளியேற்ற பார்க்குது. அதை ஒரு தனியார், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் வசம் ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு செவி வழி செய்தியா கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதோட, அந்த மாஞ்சோலை மக்களுடைய ஒரு குரலா நாம சொல்ல வரது என்னன்னா, மாஞ்சோலை மக்கள் பல நூறு ஆண்டுகளாக மேலேயே அந்த எஸ்டேட்லேயே குடியிருந்துட்டாங்க. திடீர்னு அவங்களுடைய வாழ்வாதாரத்துல இழந்த உடனே வீடு வாசலாம் காலி பண்ணி கீழே போங்கன்னா அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக அந்த மாஞ்சோலை மக்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாகிறாங்க. அவங்களுக்கான அங்க இருந்த துவக்கப்பள்ளியில இருந்து, பள்ளிக்கூடங்கள்ல இருந்து, ரேஷன் கடையில இருந்து, அவங்களுக்கு இருந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல இருந்து எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசு பூராத்தையுமே காலி பண்ணிருச்சு. பூராத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே அவங்க இறங்கிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் அங்க வாழ்வாதாரமே இல்லாம ஏதோ ஒரு தனி தீவு மாதிரி, தனித்து விடப்பட்ட தீவு மாதிரி மாஞ்சோலை மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்துல அதுக்கு ஒரு பக்கவாட்டிலே இருக்கக்கூடிய, அதாவது சைமல்டேனியஸா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய காரையார் பகுதி, சேர்வலாறு பகுதி, இந்த பகுதியில எல்லாம் மலையேற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசு சில ஏற்பாடுகளை பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரே மலைத்தொடர். இந்த மலைத்தொடர்ல தான் மாஞ்சோலை இருக்கு, சேர்வையாறு இருக்கு. அதே பகுதியில சேர்வையாறு மலை, காரையார் மலை, இந்த பகுதியில எல்லாமே இருக்கு. சேர்வலாறு பகுதி எல்லாமே இருக்கு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த சேர்வலாறை ஊக்குவிக்குது மலையேற்றத்துக்கு மத்திய அரசு. ஆனா தமிழ்நாடு அரசு மாஞ்சோலையில இருக்கவங்களை பூரா கீழே இறக்கிட்டு அதை மறுபடியும் கையில ஒப்படைக்குது. அப்ப இந்த 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 ரெண்டுக்கும் உள்ள ஒரு வகையான முரண்பாடுகளை பாத்துங்க. அப்ப நாம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மீண்டும் மாஞ்சோலை மக்களுக்கு அங்க ஒரு சுற்றுலாத்தலமா, இன்னைக்கு டீ எஸ்டேட்ல இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீ எஸ்டேட்ல இருந்த தேயிலை செடிகள்லாம் மரங்களா மாற ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, அது இருந்துட்டு போது. அதவே ஒரு சுற்றுலாத்தலங்களை ஏற்படுத்தி அங்க இருக்கிற மக்களையே ஒரு வழிகாட்டி, அதாவது கைடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வழிகாட்டிகளை வச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு, இந்த பக்கங்கள்ல எப்படி மலையேற்றங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்களே, பாதுகாப்பான வகையில மலையேற்றங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பகுதியிலும் கொடுக்கணும். அதே மாதிரி இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு புறங்கள்லயுமே மீன் பண்ணைகளை வச்சு மீன் வளர்த்துச்சு தமிழ்நாடு அரசே. அதனுடைய இதுல மீன்லாம் வளர்ச்சி, அதன் மூலமா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு, மீன்களும் மக்களுக்கு இங்க கிடைச்ச உணவுக்கு கிடைச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது பெயரளவுல கிடக்கு, அதுல மீன் பண்ணையே நடக்கல. மீன் பண்ணை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யணும். நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்களே அதை முன்னின்று நடத்துவோம் அப்படின்னு சீமானுடைய வழியில ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த பகுதியில மக்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயில அம்பாசமுத்திரம் தொகுதி மக்கள்கிட்ட நாங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறதா, தொடர்ச்சியாக நீங்க 65 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சிட்டீங்க. எந்த வகையான மாற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்படல. நாங்கள் 15 ஆண்டுகளாக வாக்குக்கு காசு கொடுக்காம தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரே காரணத்தினாலதான் நீங்க வாக்களிக்கல அப்படிங்கிறது நாங்கள் நல்லா தெரியும். நாங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக்கிறோம், வாக்குக்கு காசு கொடுக்கிறது என்பது லஞ்சம். அந்த லஞ்சத்தை கொடுத்து நாங்க வாக்க வாங்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது லஞ்சம். ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் கொடுக்க மாட்டோம். லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த லஞ்சத்தை மீண்டும் பலமுறை நாம பெற வேண்டியது இருக்கும். மீண்டும் லஞ்சம் மக்கள் கொடுத்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே லஞ்சத்தை தவிர்ப்போம். நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கும் வாக்களிப்போம். நாம் தமிழர்.